2025 நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சைடே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 7 சேனல் என்ன, ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்காது, இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் A to Z யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை வீடியோ போட்டிருக்கு. ஸோ என்னுடைய முதல் 4 வீடியோ பாருங்கள், புதுசாக உள்ளே வரவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் 7 சேனல் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த 7 சேனலில் ஏதாவது ஒரு சேனல் மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைஸ் கிடைக்காது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரீயூஸ்டு கண்டென்ட்டை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சிலர் 10 மில்லியன் வியூவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் 1000 இல்லைங்க 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு தான். எவ்வளோ வியூஸ் கோடியில் போனாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா மானிட்டைசேஷனுக்கு இந்த 7 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு காமனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரீயூஸ்டுனா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது, சரிங்களா? இப்போது லைக் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பர்மிஷன் இருந்தாலுமே அதை திரும்ப யூஸ் பண்ணும்போது யூடியூப் ரீயூஸ்டாக கன்சிடர் பண்ணிக்கும், சரிங்களா? இப்போது இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். அவங்க ஒரு 7 ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. இந்த 7 ஸ்டெப்பில் இருக்கிற விஷயம் உங்கள் சேனலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த 7 ஸ்டெப் உள்ள சேனல்கள் மானிட்டைசேஷனுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் கிளிப்ஸ் எடிட்டட் டுகெதர் வித் டைட்டில் ஆர் நோ நரேட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெவ்வேறு சோஷியல் மீடியா லைக் பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூவி, வெவ்வேறு சோஷியல் மீடியாவிலேருந்து மூவி, ஸ்போர்ட்ஸு, ஷார்ட்ஸு, டிக்டாக்லேருந்து, ஷேர்ஷாட்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, இன்ஸ்டாலேருந்து, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்து சின்ன சின்ன கிளிப் எடுத்து அது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டாலும் மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற சோஷியல் மீடியாவில் இருந்து சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி சின்ன சின்ன இமேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதாவது யூடியூப்க்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி போட்டாலுமே உங்களுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் தான் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு யூடியூப் கன்சிடர் பண்ணிக்கும், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது வெவ்வேறு சோஷியல் மீடியாவிலேருந்து சின்ன சின்ன கிளிப் எடுத்து அப்படியே சேர்த்து அப்படியே நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடைக்காது. இருந்தாலுமே அது உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டு தான், சரிங்களா? இதை தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ கம்ப்ளீட் ஃப்ரம் அதர் சோஷியல் மீடியா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்லேயும் நிறைய ரீல்ஸ் பார்ப்பாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஷேர்சாட்டில் நிறைய ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டவுன்லோட் பண்ணிப்பாங்க. கீழே அவங்களுடைய லோகோ இல்லைன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் அப்படியே எழுதிட்டு அதை அப்படியே கொஞ்சமாக எடிட் பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே போடுவாங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கும் மானிட்டைசேஷன் தர மாட்டாங்க. ஈவன் நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க, இருந்தாலுமே மானிட்டைசேஷன் கிடைக்காது. 3வது பாயிண்ட்டை நீங்கள் கவனிங்க. கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட். இஃப் யூ பர்மிஷன் இருந்தாலுமே யூடியூப் சைடில் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல உதாரணம், நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னுடைய கிளிப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், என்னுடைய கிளிப்பை எடுத்து யூஸ் பண்ணுறான். நான் அவனுக்கு காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ கொடுக்க மாட்டேன், நல்லா வியூஸ் போகும். ஆனால் யூடியூப் என்ன கன்சிடர் பண்ணுன்னா ரீயூஸ்டுன்னு கன்சிடர் பண்ணும். ஏன்னா அதில் எந்த வேல்யூ இல்லாமல் நான் ஓகே சொன்ன ஒரு காரணத்தினால
அவன் எடுத்து அப்படியே போட்டிருக்கான். இது பேரும் ரீயூஸ்டு தான். ஈவன் உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வராது, ஆனால் ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் எது எடுத்தாலுமே அதில் நீங்கள் உங்களுடைய ஓன் வாய்ஸை நீங்கள் மேக் பண்ணியிருக்கணும், ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டியிருக்கணும். இதில் ஃபேஸ் ரியாக்ஷன் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவை மட்டும் வச்சுட்டு மற்றவங்களுடைய கிளிப்பை எடுத்து ஓட விடுறீங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ப்ரமோஷன் ஆஃப் த அதர் பீப்புள் கண்டென்ட் ஈவன் இஃப் யூ ஹவ் பர்மிஷன். நீங்கள் மற்றவங்களுடைய கண்டென்ட்டை ப்ரமோஷன் பண்ணாலுமே உங்களுடைய சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணுறாங்க, சரிங்களா? 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, content downloaded or copied from another online source without any substantive changes. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணி திரும்பவும் அப்லோட் பண்ணக்கூடாது. அதர் சோஷியல் மீடியாவுடைய கண்டென்ட்டை அப்படியே டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மாதிரி தான் அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு ரீயூஸ்டுன்னு சொல்லி உங்கள் சேனலை கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, content that gets view from mostly non-verbal reaction to your videos without added voice commentary. இதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு புறா வளர்க்குறீங்க. அந்த புறா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு செவத்துக்கு மேலே உட்காரும். நீங்கள் ஓன் கண்டென்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெகுலராக பார்த்தீங்கன்னா புறா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவை நீங்கள் வீடியோவே எடுத்து போடுவீங்க. இருந்தாலுமே நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டீங்க, உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் காட்ட மாட்டீங்க. ஒரே இடத்துல அந்த புறா அந்த செவத்து மேலேயே ரெகுலராக மார்னிங் ஒரு 7 o'clock உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் எடுத்து போடும் போதும் ஈவன் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே அது ரீயூஸ்டு கண்டென்ட். உங்களுடைய மொபைலில் நீங்கள் தான் எடுக்கிறீங்க, எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தும் எடுக்கலை. ஸோ ரெகுலராக ஒரே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணும் போதும் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் இதெல்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 10,000 வியூவர்ஸ், 4,000 வாட்ச் ஹவர்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போவீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் தீமை செக் பண்ணுவாங்க. ஸோ மெயின் தீம்னா என்னென்னா, உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்களுடைய சேனல் எதை பற்றி உள்ளது அப்படின்ட்டு ஒரு டீப் கிளியரேஷன் இருக்கணும். இல்லைனா யூடியூப் தவறாக புரிஞ்சுக்கிட்டு கூட இது ஒரு ஸ்பேமிங் சேனல் அப்படின்ட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ கரெக்டாக உங்கள் சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் அண்டு எல்லாமே ப்ரொஃபைல் செட்டிங் எல்லாமே இருக்கணும். இதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் பாப்புலர் வீடியோன்னு ஒன்று இருக்குங்க, அதை செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நியூவஸ்ட்டு வீடியோன்னு ஒன்று போடுவீங்க, அதை செக் பண்ணுவாங்க. ஓல்டஸ்ட்டு வீடியோவை செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிக்கஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ சொன்ன நான் இந்த 7 பாயிண்ட்டையும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணுவாங்க மேனுவலாக. நான் சொன்ன இந்த 7 பாயிண்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே உங்களுடைய மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகும். ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்னென்னா, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த 2025 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆகிடுச்சிங்க. இப்போது இவங்களே சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் அண்டு வாய்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் ரியாக்ஷன், வாய்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இவங்களே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேச ஷையாக நினச்சிக்கிட்டு ஃபேஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா யூடியூப்பில். அதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோவை முன்னாடி வச்சிடுறாங்க. முன்னாடி வச்சுட்டு லைன்ஸ் எழுதுகிறாங்க.
ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டும் வேல்யூ ப்ளஸ் கண்டென்ட்டு தான். காரணம் யூடியூப் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா ஃபேஸ் அண்டு வாய்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒன்லி நீங்கள் பேசணும், இல்லைன்னா நீங்கள் முகம் காட்டி பேசணும், அதுதான் மீனிங். ஸோ ஃபேஸ் இல்லைன்னா வாய்ஸ் அப்படின்னும் போது நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கும் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா யூடியூப்புடைய அஃபிஷியல் பேஜில் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. யூடியூப் அஃபிஷியல் இங்கே பாருங்கள், யூடியூப் பேஜிலேருந்து தான் இந்த பேஜை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இந்த 7 டைப் சேனல் பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகவே ஆகாது. எத்தனை டைம் உள்ளே போனாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஈவன் உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தாலுமே உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ இதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் ப்ராப்பராக செட்டிங் ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்து வர வீடியோவை டச் பண்ணி உங்களுடைய சேனல் செட்டிங்கை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 7 சேனலுக்கும் மானிடைஸ் கிடையாது. ஸோ இது வந்து யூடியூப் சைடு அஃபிஷியல் பேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அது மட்டும் இல்லை, யூஸ் திஸ் சவுண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்குது உங்களுக்கு. அதாவது காப்பிரைட் இல்லாமல் எப்படி சினிமா சாங் எடுப்பது, எப்படி இமேஜ் எடுப்பது, இது போல் பல்வேறு கேள்வி இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அகைன் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுடைய டவுட் கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் முகம் காட்டாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கனி தமிழ் அனிமி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்லி வந்து நம்ம க்ரோமோ கார்ட்டூன் எப்படி உருவாக்கலாம், கிட்ஸ் கார்ட்டூன் எப்படி உருவாக்கலாம், ஸோ வந்து கார்ட்டூன்ஸ் ஸ்டோரி எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு கனி தமிழ் அனிமையில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சேனலில் யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரையும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் 199, அதாவது 199 ரூபாயில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய யூடியூப் பேசிக் டவுட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் 199 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஜாயின் பட்டன் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் பிளாட்டினத்தில் தான் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிட்டு எடுத்து உங்களுடைய பேசிக் டவுட்டை கேட்டுக்கலாம். சரிங்களா?